ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து, அதாவது ரொம்ப மாதம் இல்லை, ரொம்ப வாரம் கழித்து வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அப்புறம் ஸ்கூலு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தெரியல. வீடியோ போடுறதுக்கு டைமும் கிடைக்கல கைஸ். ஸோ 11th, அதாவது +1ன்றதுனால எக்ஸாம் வேறு தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. 12th போர்ஷனும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் கைஸ் வீடியோ போட முடியல ஒரு 1.5 மாதமாக. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணால் ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அந்த ஸ்பெஷல் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப மாதம் கழித்து ஒரு பெரிய அன்பாக்சிங் சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், ஒரு லாட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன லாட், அது உள்ளே என்னென்ன இருக்குது, ஸோ என்னென்ன பேப்ளெக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் உங்ககிட்ட மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன் இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு. ஸோ மறுபடியும் ஒரு பெரிய சாரி, என்னை மன்னிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஷார்ட்ஸாவது நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும், பட் என்னால் முடியல. ஸோ என் நிலமே புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் மொத்தம் 3 பேக்கேஜ் வந்திருக்கு நமக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸு. இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தவொன்னே நிறைய பேர் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் கைஸ், ஸ்டேடியம் தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 பார்சல். ஸோ இதுதான் கைஸ் நெக்ஸ்ட்டு 2 பார்சல். மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 1 2 பெரிய பார்சல், மொத்தம் 3 பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பார்சலாக பிரித்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெரிய பார்சலை பிரித்து பார்த்துருவோம் கைஸ். ஸோ இந்த பெரிய பார்சலை பிரிச்சுட்டோன்னா நமக்கு இடம் நிறைய சேவ் ஆகும். ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேடியம் தான் கைஸ் வாங்கியிருக்கோம். எதுக்கு ப்ரோ நீ தான் ஆல்ரெடி ஒரு ஸ்டேடியம் வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி ப்ரைஸில் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். அரௌண்ட் 400 or 500 எனக்கு கிடச்சிது. யூஸ்டு ஸ்டேடியம் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஸோ நம்ம எப்பவும் போல் யார்கிட்ட வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிளேட் கிங் பேஸ் கிட்ட தான் வாங்கியிருக்கோம். அவங்களோட பிராண்டிங் பெருசாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வாங்க பிரித்து பார்த்துடலாம். ஸோ வெப்பன் எடுத்தாச்சு, வாங்க பிரிச்சுருவோம். இங்கே இருக்குது டேப்பு. ஸோ ரொம்ப பெரிய பார்சலாக இருக்கிறதுனால டேப் பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது கைஸ். இன்னும் டேப் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பிரித்தாச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. ஸோ பிரித்தாச்சு. ஸோ வாங்க பிரித்து பார்த்துருவோம். ஸோ நான் உங்களை ஃபஸ்ட் லுக் பார்க்க வச்சிடறேன். ஸோ திருப்பி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதாங்க ஸ்டேடியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு யூஸ்டு ஸ்டேடியம் மாதிரி தான் இருக்குது. ஸோ கரெக்டாக தெரியல. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ மாதிரி இருக்கிறது, அந்த வெல்க்ரோ டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ ஸ்டேடியம் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்டேடியம். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் வீடியோவில் குவாலிட்டி ஒழுங்காக காட்ட முடியல கைஸ். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட பிராண்டிங், பிளேட் கிங் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங் இருக்குது இந்த ஸ்டேடியமில். ஸோ
ஸ்டேடியம் குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு யூஸ்டு ஸ்டேடியம் தான். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்சலுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த சின்ன பார்சல் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ வாங்க பிரிச்சிடலாம். நான் இப்பயே சொல்லிடுறேன் கைஸ், இதில் இருக்கிறது எல்லாமே புது பேப்ளேட்ஸ் தான். பட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, எல்லா பேப்ளேட்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக பிரித்து பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து வேறு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். எல்லா பேப்ளேட்ஸும் வந்து கரெக்டாக வந்திருக்கா, ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நான் வந்து பார்சலை பிரிச்சுட்டேன். ஸோ பேப்ளேட்ஸ்லாம் வந்து கவரில் இருக்காது, லூஸில் தான் இருக்கும். பட் எல்லாமே புதுசு தான் கைஸ், எல்லா பேப்ளேடும் புது பேப்ளேடு. இப்பயே சொல்லிடுறேன் நான். சின்ன டிஸ்க்ளைமர், பிரிய மாட்டேங்க, பிரிஞ்சிச்சு, பிரிச்சாச்சு. ஸோ பேப்ளேட்ஸ் கண்ணுக்கு தெரியுது கைஸ், பல்லன்னு இருக்குது. இது ஒரு பார்சல், அப்புறம் இது ஒரு பார்சல். மொத்தம் இந்த பாக்ஸில் 2 பார்சல் இருக்குது. என்னென்ன பேப்ளேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ முதல்ல இந்த பார்சலை பிரிச்சுருவாங்க கைஸ், ஓரமாக வச்சிடலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி இதை வர நான் சொல்ல மாட்டேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ பேக்ரவுண்ட் வந்து மாற்றுங்க, பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், பிளாக் கலர் வந்து எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற பேக்ரவுண்டாக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிராஸ் மேட் நம்மளை வந்து ட்ரை பண்ண சொன்னார். ஸோ நானும் வாங்கி கிராஸ் மேட் போட்டுட்டேன். இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்ம பேப்ளேட்ஸ் பார்த்துலாம் கைஸ். கவரை பிரிச்சிடலாம். ஒரு பேப்ளேட்டாக பார்த்துருவோம் கைஸ். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பேப்ளேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் வால்ட்ரியாக் கைஸ், அல்டிமேட் வால்ட்ரியாக். நான் இப்பயே சொல்லிடுறேன், எல்லா பேப்ளேட்ஸுமே இந்த லாட்டில் வர்றது நியூ தான், எல்லாமே நியூ தான். பட் கவர் மட்டும் இருக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேப்ளேட்ஸ்லாம் சேஃபாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அன்பாக்ஸ் பண்ணி டேமேஜாக எதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அதனால் எதுக்குமே கவர் இருக்காது. ஆனால் எல்லாமே புதுசு, எதுவுமே யூஸ்டு கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேப்ளேட் இது இங்கே வச்சிடலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சிடறேன். ஸோ ஓகே. ஸோ செகண்ட் பேப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், கில்ட்டி லூயினார். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கில்ட்டி லூயினார் ஒரு பக்காவான அட்டாக் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது நம்ம 2வது பேப்ளேட் ஒரு வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன் ராக்னராக் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பக்காவான ஸ்டாமினா டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கைஸ். நல்ல ஒரு ஸ்டாமினா இருக்கிற பேப்ளேட். ஸோ எல்லாமே ஒரிஜினல் காம்போ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3வது பேப்ளேட். ஸோ வச்சிடலாம். நம்மளோட 4வது பேப்ளேட் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ், செயின் கெர்பியஸ். எனக்கு பிடிச்ச பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். பேட்டில் அல்டிமேட், அதாவது வந்து பியூ அப்படின்ற ஒரு சீரீஸில் சீசன் 7 நினைக்கிறேன், அதாவது டைனமிக் பேட்டிலுக்கு அடுத்த வந்த சீசனில் அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்த கெர்பியஸை, செயின் கெர்பியஸ். ஒரு பவர்ஃபுல்லான டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பீரியன், அதாவது சூப்பர் ஹைப்பீரியன் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பேப்ளேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னால் இதை மட்டும் குவாலிட்டியாக காட்ட முடியல, அதுதான் கொஞ்சம் எனக்கே வருத்தமாக இருக்குது. ஏன்னா லுக்லாம் பார்க்க நல்லா இருக்குது கைஸ், பட் என்னால் குவாலிட்டியாக அவங்கக்கிட்ட காட்ட முடியல. ஸோ அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பே வந்து பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஃபாஃப்னிர். எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த லெஃப்ட் ஸ்பின்னிங் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். பக்காவான ஸ்டாமினா பேப்ளேட். ஸோ ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரிஜினல் டக்கரட்டோமி பேப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிற பார்ட்லாம் வந்து ரப்பரில் இருக்கும். பட் இது வந்து ரப்பரில் இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த பேப்ளேட்டோட ஒரே மைனஸ். ஸோ வேனிஷ் ஃபாஃப்னிர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
கிங் ஹீலியோஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜ் சீரிஸ் பேப்ளேட், சர்ஜில் ரிலீஸ் பண்ண பேப்ளேட் அப்படின்ட்டு சொல்லலாம். பக்காவான பேப்ளேட் தான் இதுவும். ஸோ வச்சிடலாம். ஸோ இந்த பார்சலில் நம்மளோட கடைசி பேப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், தட் இஸ் கிரேட்டஸ்ட் ரஃபேல். ஸோ நிறைய பேருக்கு இந்த பேப்ளேட்டை பிடிக்கும். ஸோ எனக்கும் ஓரளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல பேப்ளேட் தான். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதாங்க, இந்த பார்சல் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்சல் பார்த்துடலாம். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக போகிறாங்க. ஸோ இந்த பார்சலில் வந்து நம்மக்கிட்ட லார்ஜ் ப்ரைஸ் இருக்குது கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிடி சீரீஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து அனிமேல காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த பேப்ளேட் வந்து அனிமேல இன்ட்ரடியூஸே ஆயிருக்காது, அதுதான் உண்மை. ஸோ இதுவும் ஒரு பக்காவான பேலன்ஸ் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியல் ட்ராகன் இருக்குது கைஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸில் ஜிடி சீரீஸில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் அப்பாக்கலிப்ஸ் கைஸ். ப்ரைம் அப்பாக்கலிப்ஸ், எனக்கு பேர் சட்டுன்னு வாயில் வரல, ஸோ மன்னிச்சுக்கோங்க தப்பாக சொல்லியிருந்தேன்னா. இந்த அன்பஸ்டபிள் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். பஸ்டே ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இங்கே பாருங்க, சுற்றுறான். ஐயோ சாரி, எனக்கு சுத்த மாட்டேங்குது, சாரி கைஸ். அன்பஸ்டபிள் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். இனிமேல் இது பஸ்டே பண்ண முடியாது, சுற்றிட்டே இருக்கும், அன்பஸ்டபிள். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேப்ளேட் பற்றி பார்க்குறோம். ஸோ இதுதான் கைஸ் வேரியண்ட் லூசிஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல பேப்ளேட் தான், பியரிங் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு பேப்ளேட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஜோக்கர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போது காமிச்சு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷு தான், எல்லா பேப்ளேட்டுமே நியூ பேப்ளேட் தான். பட் இந்த பார்ட்ஸில் வந்து ஸ்க்ரூ ஒழுங்காக இல்லாதனால கழண்டுக்குச்சு. ஸோ அது என்கிட்ட இருக்குது. இது வந்து நான் ஒட்டிட்டு உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோவில் ஒரு நல்ல பேப்ளேட், ஒரு கிளியரான பேப்ளேட்டோட கிளியர் வியூவை காட்டுறேன். இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஜோக்கர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் வேல்ட்ரியாக் கைஸ். ஸ்லாஷ் வேல்ட்ரியாக் ஒரு நல்ல பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஜிடியில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ரைஸில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரேஜ் ஃபாஃப்னியர் கைஸ். ஸோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம் மிரேஜ் ஃபாஃப்னியர். ஒரு நல்ல லெஃப்ட் ஸ்பின்னிங் பேப்ளேட். பட் என்ன ஒரே மைனஸ்னால் இதுலேயும் வந்து ரப்பர் இருக்காது, ஹார்ட் ரப்பர் இருக்கும் சைடில் இந்த ப்ளூ கலர்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேப்ளேட் பார்த்துலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான், பார்சல் முடிஞ்சிச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பார்சலோட லாஸ்ட் பேப்ளேட், அதாவது ரேஜ் லூயினார். ஒரு நல்ல அட்டாக் டைப் பேப்ளேட், ரிலீஸ்ட் இன் சர்ஜ். ஆமாம் கரெக்ட், சர்ஜ் சீரீஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேப்ளேட்ஸ் வந்து நமக்கு ஒரு பார்சலில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்சல் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாம் கைஸ். A few moments later. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்சலை பிரித்து பார்த்துருவோம். இதுதான் நம்மளோட செகண்ட் பார்சல். ஸோ வாங்க பிரிச்சிடலாம். பிரிச்சாச்சு, அவ்வளோதான், பிரிச்சாச்சு. என்ன கத்தி கொஞ்சம் மொக்கையாக இருக்குது கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாக்ஸை பிரிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 3 பார்சல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றாட்டு பார்த்துருவோம். ஸோ மொத்தம் 3 பார்சல் இருக்குது. இப்போ டப்பாவை எடுத்து போட்டுடலாம் கைஸ். ஸோ இதை பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஸ்ஸும் பண்ணிகிட்ருப்பீங்க. டுவெல் கிரிப் லான்ச்சர் தான் கைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ டுவெல் லான்ச்சர் கிரிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரே நேரத்தில் 2 லான்ச்சர் இங்கே ஒன்று மாட்டி ஒரே நேரத்தில் இழுத்து விட்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பேக்கடு. ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த பார்சலில் வந்து இந்த பார்சல் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கைஸ். ஸோ இதை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவில் வந்து யாராவது அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ் ப்ரோ மெட்டல் பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணி போடுங்க, மெட்டல் பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணி போடுங்க. பஸ்ட்டு ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, மெட்டல் பேப்ளேட் ஃபேன்ஸும் இருக்கும். ஸோ நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், மெட்டல் பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆசைக்காக நம்ம மெட்டல் பேப்ளேடும் வாங்கியிருக்கோம். ஸோ
வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் ஹேடிஸ் கேர்பெக்ஸ் தான் கைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். டிஃபென்ஸாக பெஸ்ட் பேலன்ஸாக தெரியல, டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஹேடிஸ் கேர்பெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேப்ளேட் மெட்டல் பேப்ளேட்ஸோட டான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேண்டம் ஓரியன் தான் கைஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்ம மெட்டல் பேப்ளேட்ஸ்லேயே ஃபேண்டம் ஓரியனுக்கு டஃப் கொடுக்குற ஒரே பேப்ளேட்டான ட்விஸ்டட் டெம்போவும் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த எல்லா பேப்ளேட்டுக்கும் தனித்தனியாக அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாம் பேகஸஸும் வாங்கியிருக்கோம். ஸோ பாருங்கள், ஸ்டாம் பேகஸஸ். ஸோ நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடைசி மெட்டல் பேப்ளேட்டான லைட்னிங் எல்ட்ராக தான் கைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ லைட்னிங் எல்ட்ராக தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மொத்தமாக 5 மெட்டல் பேப்ளேட் வாங்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு வாரம் அன்பாக்ஸ் பண்ணி போட்டுடலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால தான் கைஸ் இந்த வீடியோ இந்த பேப்ளேட்ஸே வாங்கியிருக்கேன் நான் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட ஃபைனல் பார்சலுக்கு வந்துடுவோம் கைஸ். ஸோ வாங்க பிரித்து பார்த்தலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இதில் லான்ச்சர்லாம் தான் இருக்கும். லான்ச்சரு, க்ரிப்பு அதெல்லாம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பார்க்கிங் லான்ச்சர், அதாவது லெஃப்ட் சைட் ப்ளூ கலர் ஸ்பார்க்கிங் லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல பவர்ஃபுல்லான லான்ச்சர். ஸோ இதுதான் ஒன்று வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் பேப்ளேட்ஸ்க்கு வந்து ஒரு எல்ஆர் ஸ்ட்ரிங் லான்ச்சர் வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்ஆர் ஸ்ட்ரிங் லான்ச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லான்ச்சருக்கு க்ரிப்பு. ஸோ இதுதான் மெட்டல் லான்ச்சர் க்ரிப் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இதை இப்படி வச்சுட்டு இதை வந்து ஸ்லைடிங் பண்ணணும், அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ் க்ரிப்பு, மெட்டல் பேப்ளேட்ஸோட க்ரிப்பு. இழுத்து விட்றோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம மொத்தமாக வாங்கியிருக்கோம். ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5.5K, அதாவது 5500 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மொத்தம் 20 பேப்ளேடு, 2 லான்ச்சரு, ஒரு 2 க்ரிப்பு, ஒரு ஸ்டேடியம். ஸோ டோட்டலாக இதோட ஒர்த் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5.5K கைஸ். ஸோ இது வந்து நம்ம பிளேட் கிங் பேஸ்கிட்ட தான் வாங்கினோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருங்க நான் மொத்த பார்சல் எடுத்து மேலே வச்சுறேன். 1 2 3 4 5, கடைசியாக ஸ்டேடியம் 1, 6. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், ஒரு பெரிய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தரமான ஒரு லாட்டு தான் வாங்கி போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன், ஐ எம் ரியலி சாரி கைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜான கேப் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இனிமேல்ட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸும் வந்து அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது, அதுவும் ஒரு அன்பாக்சிங் தான். பட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு இல்லை, அதுவும் பேப்ளேட் தான். ஆனால் வந்து அதுவும் ஒரு லாட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து யூஸ்டு பேப்ளேட்ஸோட லாட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் சாயந்தரம் 5 மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ இந்த வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே, அதாவது இன்றைக்கி நான் ஈவினிங் 5 மணிக்கே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எத்தனை பேர் வந்து நம்ம வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவங்க வந்து நமக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வியூஸ் போகட்டும். முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நம்ம வீடியோஸ்க்கெலாம் வியூஸ் போகிறதே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் கைஸ்.